அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் அன்னை சமையல் உமாவின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி அன்னை சமையலில் பார்க்க போகிறது இது இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்குங்க. காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குருமா. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெய், 2 பிரியாணி இலை, 2 பட்டை, 1 கிராம்பு, 1 மராட்டி மூக்கு. இது நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 1 வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 தக்காளி, தேவையான அளவு உப்பு, மிளகாத்தூள் வாசனை போக 1 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கியாச்சுங்க. 1 கப் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். 1 உருளைக்கிழங்கு, தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். மூடி போட்டு காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கு வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சிக்கலாங்க. 1 டீஸ்பூன் சோம்பு, 3 பச்சை மிளகாய், 1/2 கப் தேங்காய் துருவல், 2 ஏலக்காய், 2 பட்டை, 1 கிராம்பு, 1 டீஸ்பூன் கசகசா. இப்போ இது எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கலாங்க. இப்போ காலிஃப்ளவரும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ அரைச்சி வச்சுருக்க விழுதை இது கூடவே சேர்த்துக்கலாம். அரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் ஸ்லோவிலே இருக்கட்டுங்க. தேங்காய் சேர்த்துட்டு 5 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் எலுமிச்சை சாறு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி, இப்போ காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். இப்போ சுவையான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கே பிடிக்கும். ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் அன்னை சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.